மழைக்கால் நீங்கிய மாசறு விசும்பின் குறுமுயல் மறுநிறம் கிளர் மதி நிறைந்து அருமீன் சேரும் அகலிருள் நடுநாள் மருகு விளக்கு அறுத்து மாலை தூக்கி பழவிரல் மூதூர் பலருடன் துவன்றிய விழவுடன் அயர. இது அகநானூற்று பாடல். அருமீன் என்றால் கார்த்திகை நட்சத்திரத்தை குறிப்பது. மழைக்காலம் முடிவு பெற்ற மாதத்திலே வீடுகளும் தெருக்களும் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு கார்த்திகை தீப திருநாள் கொண்டாடப்பட்டது அப்படின்னு இந்த பாடல் சொல்லுது. இந்த கார்த்திகை மாதம் தீபம் நாளே நினைவுக்கு வரக்கூடிய ஊர் எது? திருவண்ணாமலை தான். நான் இப்போ இருக்கக்கூடிய ஊர் திருவண்ணாமலை. இந்த ஊரினுடைய அடையாளம் அப்படின்னா பின்னாடி தெரியக்கூடிய அருணாச்சலேஸ்வரர் கோயிலும் அதற்கு பின்னாடி தெரியக்கூடிய அண்ணாமலை மலையும் தான். பிரம்மாவுக்கும் விஷ்ணுவுக்கும் யார் பெரியவங்க அப்படிங்கக்கூடிய ஈகோ யுத்தம், இதை அழிப்பதற்காக சிவபெருமான் தன்னுடைய அடியும் முடியும் தெரியாத அளவிற்கு ஜோதி பிழம்பாக தோன்றி நின்ற இடம் இந்த திருவண்ணாமலை தான் அப்படின்னு புராணங்கள் சொல்லுது. அண்ணாமலைனா அண்ண முடியாத மலை, யாரும் நெருங்க முடியாத மலை அப்படிங்கிறது பொருள். இங்கு வீற்றிருக்கக்கூடிய சிவபெருமானுடைய பெயர் அருணாச்சலம். அருணம் அப்படின்னா நெருப்பு, அசலம் அப்படின்னா மலை, யாரும் எளிதில் நெருங்க முடியாத பரம்பொருள் அப்படிங்கிறது அதற்கு பொருள். இதெல்லாம் ஆன்மீகம். நாம இப்போ வரலாறுக்கு வருவோமா? இந்த திருவண்ணாமலையில இருக்கிற பெரிய மலையானது ஆதி காலத்துல எரிமலையா இருந்ததாம். பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே இறந்த எரிமலையாக மாறி போயிருச்சாம். கடைசியாக இந்த எரிமலை வெடித்து குழம்பையெல்லாம் உமிழ்ந்த பொழுது அது நீரில் கலந்து சூடெல்லாம் அமிழ்ந்து உருவானதுதான் தக்கான பீடபூமி என்பது சில ஆய்வாளர்களின் கருத்து. தென்னிந்தியாவின் மிக புராதனமான நகரமா, மதுரையை விட பழமையான நகரமாக கருதப்படுவது இந்த திருவண்ணாமலை தான். கிமு 1ஆம் நூற்றாண்டுக்கு முன்னரே இங்க மக்கள் நகர கட்டமைப்புல குடியிருந்ததற்கான சான்றுகள் கிடைச்சிருக்குது. மண் பரவு கிழங்குகளில் கருணையன்றி புசியோம், இது பதார்த்த குண சிந்தாமணி என்ற மருத்துவ நூல்ல சித்தரான தேரையார் சொன்ன வரி. அதாவது மண்ணுக்குள் விளையும் கிழங்குகளில் சிறந்தது கருணைக்கிழங்கு மட்டுமே, அதுதான் உண்ண உகந்தது என்பது தேரையாரின் வாக்கு. இதுல கவனிக்க வேண்டிய ஒரு செய்தி இருக்குது. சித்தரான தேரையார் முதலாம் சித்தராக போற்றப்படும் மாமுனிவர் அகத்தியரின் சீடர். அகத்தியர் வாழ்ந்த காலம் கிமு 1000 இருக்கலாம் என்பது ஆய்வாளர்களின் கணிப்பு. அப்படின்னா சுமார் 3000 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த தேரையார் கருணைக்கிழங்கை வைத்து கருத்தோடு பாட்டு பாடிட்டு போயிருக்காரு. இதற்கு என்ன பொருள்? பல காலம் முன்பே தென்னிந்தியாவில் கருணைக்கிழங்கு உபயோகத்தில் இருந்துகிட்டு வருது அப்படின்னு தான் இதை வச்சு நம்ம சொல்லலாம். ஆக ஆதி காலத்தில் இருந்தே கருணைக்கிழங்கு நம்ம மண்ணோட மக்களோட ஒட்டி உறவாடிக்கிட்டு இருந்த தாவரம் என்பது இதிலிருந்து உறுதியாகுது. நான் திருவண்ணாமலைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கொளக்குடி அப்படிங்கக்கூடிய கிராமத்தில் இருக்கேன். என்னை சுற்றி இருக்கிறது எல்லாமே கருணைக்கிழங்கு செடிகள். இந்த பகுதியில் கொளக்குடி கருணைக்கிழங்கு அப்படிங்கிறது ரொம்பவே பிரபலம். மசியல், இது பழந்தமிழர்களின் உணவு செய்முறை. ஒரு கிழங்கை எடுத்துக்கிட்டு அதை வேக வச்சு மசிச்சு செய்கிறது தான் இந்த மசியல். இந்த பகுதிகளில் இந்த கொளக்குடி கருணையை வச்சு மசியல் செய்வாங்களாம். அது எப்படி செய்கிறாங்க பார்த்துடலாமா? என் கூட இருக்கிறது திருவண்ணாமலையை சேர்ந்த பாரதி அவர்கள். வணக்கம்மா. வணக்கம் சார். இன்னைக்கு நீங்க என்ன செய்ய போறீங்க? கருணைக்கிழங்குல மசியல் பண்ண போறேன். கருணைக்கிழங்குல மசியல் பண்ண போறீங்க இல்லையா? இப்போ நீங்க பிடிக்கரணை தான் எடுத்திருக்கீங்க. ஆமாங்க சார். பிடிக்கரணையை என்ன பண்ணி வச்சிருக்கீங்க? பிடிக்கரணையை வேக வச்சு வச்சிருக்கேங்க சார். மஞ்சத்தூள் உப்பு போட்டு 2 சவுண்டு விட்டு வேக வச்சு தோல் நீக்கி எடுத்து வச்சுக்கணும். ஓகே. இது ஒரு எவ்வளவு இருக்கும்? 1/4 கிலோ. 1/4 கிலோ. 1/4 கிலோ கருணைக்கிழங்கு இல்லையா? இப்போ 1/4 கிலோ கருணைக்கிழங்கு எடுத்துக்கிட்டு மசியல் பண்ணும்போது தேவையான மற்ற பொருட்கள் என்ன? புளி 100 கிராம். ஒரு 1/4 கிலோ கருணைக்கிழங்கு புளி 100 அதை கரைச்சி வச்சுக்கணும். ஓகே. புளி கரைசல் ஒரு 100. தாளிப்பதற்கு எண்ணெய், கடுகு, உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, வெங்காயம், வெல்லம். இறக்கும் பொழுது வெல்லம், கடைசியில வெல்லம். இதுல பெருங்காயம் ஏதாவது சேர்ப்பீங்களா? பெருங்காயத்தூளும் போடணும் சார். பெருங்காயத்தூளும் லேசா போடுவீங்க. லேசா போடுறோம். இவ்வளவுதான் நம்மளுக்கு தேவையான பொருட்கள். இப்போ கருணைக்கிழங்கு மசியலுக்கு முதல்ல வேக வச்சிருக்கக்கூடிய கருணைக்கிழங்கை நீங்க என்ன பண்ணுவீங்க? புளியோட புளிக்கரைசலோட சேர்த்து கரைச்சிடணும். முதல்ல கரைக்கணும். மிக்ஸ் பண்ணலாமா? பண்ணலாம் சார். இது அப்படியே கைட்டு பிசைஞ்சு கொடுத்துருவீங்களா? ஆமாங்க சார். அப்படிதான் பிசைஞ்சு.
இது அப்படியே புளியில் எவ்வளோ நேரம் இருக்கணும்னு ஏதாவது அதெல்லாம் கணக்கு கிடையாது. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. கணக்கு. இப்போ புளிக்கரைசலோட கருணைக்கிழங்கை நம்ம கரைச்சாச்சு. இப்போ அடுத்தால என்ன பண்ண போகிறோம்? இந்த பக்கத்தில் தாளிக்கு தான் போகிறோம் இல்லையா? இதை இந்த பக்கம் எடுத்து வச்சுட்டு அங்கே அடுப்பு பற்ற வச்சுக்கலாமா? பற்ற வச்சுக்கலாம். கடாயை வச்சுக்கலாமா? இப்போ கடாய் காஞ்சோடனே முதல்ல என்ன போட போகிறீங்க? எண்ணெய். இது தாளிக்கிறது. எண்ணெய் காஞ்சோடனே கடுகு இல்லையா? ஆமாங்க சார். மிளகா அப்படியே பிச்சு போட்டு வேண்டியது. 5 போட்டால் போதும். 5 மிளகா போட்டோம். இதுக்கு அடுத்து இந்த டைம் வெங்காயத்தை சேர்த்து இப்போ நல்லா வெங்காயம் நல்லா இதுவாகிடுச்சுங்க சார். நல்லா வதங்கிடுச்சுங்க. சரி, இப்போ இதை சேர்த்துடலாமா? சேர்த்துடலாம். நல்லா ஒரு 10 நிமிஷம் கொதிக்கணுங்க சார். கொதிக்கணும். மூடி போட்டுடலாமா? நம்ம போட்டுருவோங்க சார். கொதிச்சு வர வரைக்கும் நம்ம மூடி போட்டுருவோம். இப்போ கொஞ்சம் நல்லா சுருண்டு வந்திருக்குங்க சார். வந்திருக்கு, பார்க்கலாமா? பார்க்கலாங்க சார். கொஞ்சம் நல்லா சுருண்டு வந்திருக்குங்க சார். இப்போ கருவேப்பிலை, பெருங்காயத்தூள், தேவையான பெருங்காயத்தூள் இதுக்கு போட்டுடலாம். சரி, இப்போ இதுக்கு தேவையான பெருங்காயத்தூளை நம்ம சேர்த்துடலாங்க சார். லேசா கருவேப்பிலை சேர்த்து தேவையான அளவு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கணும். இப்போ கருணைக்கிழங்கு மசியல் ரெடி ஆயிருச்சு இல்லையா? இப்போ நம்ம வெல்லம் போடணும். இப்போ வெல்லம் மட்டும் கொஞ்சமா சேர்த்துடலாமா? போட்டுக்கலாம் சார். இது சும்மா ஒரு டேஸ்ட்டுக்காக வெல்லம் போட்டாலும் ஓகே தான், போடலனாலும் ஓகே தாங்க சார். ஓகே, வெல்லம் போட்டால் ஒரு தித்திப்பு இருக்கும். டேஸ்ட் நல்லா இருக்கும் சார். ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு மூடி வச்சிடணும் இல்லையா? ஆமாங்க சார். இப்போ நமக்கு கருணைக்கிழங்கு மசியல் ரெடி ஆயிடுச்சு. ஒரு 5 நிமிஷம் அது செட் ஆன பிறகு தான் டேஸ்ட் பார்க்க முடியுமா? கருணைக்கிழங்கு மசியல் செட் ஆகட்டும், டேஸ்ட் பார்த்துடலாம். சுமார் 2500 ஆண்டுகளுக்கு முன்பு தொண்டைமான் இளந்திரையன் என்பவர் திருவண்ணாமலை பகுதியை ஆட்சி செய்ததாக பரிபாடல் செய்தி சொல்லுது. கிமு 2ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்ததாக கருதப்படுற யோக சூத்திரத்தை தொகுத்த பதாஞ்சலி முனிவர் தன் குறிப்புகளில் திருவண்ணாமலையை பற்றியும் குறிப்பிட்டிருக்கிறார். அதே காலத்தைச் சேர்ந்த 50 காப்பியங்களுள் ஒன்றான மணிமேகலையிலும் திருவண்ணாமலை பற்றிய செய்திகள் இருக்கின்றன. கிபி 4ஆம் நூற்றாண்டில் இருந்து கிபி 9ஆம் நூற்றாண்டு வரை பல்லவர்களின் முக்கிய நகரமாக திருவண்ணாமலை விளங்கியிருக்கு. அதற்கு பிறகு சோழர்களின் வசம் வந்தது. திருவண்ணாமலை கோவில் கல்வெட்டுகளிலும் இங்கு கண்டெடுக்கப்பட்ட செப்பு தகடுகளிலும் சோழர்கள் சார்ந்த பல வரலாற்று செய்திகளை நாம தெரிஞ்சுக்க முடியுது. 3ஆம் ராஜராஜ சோழன் காலத்துல திருவண்ணாமலை கல்வி, கலை, சமூகம், பொருளாதாரம் என எல்லா வகையிலும் வளர்ச்சி பெற்றிருக்கு. நம்மளுக்கு இப்போ கருணைக்கிழங்கு மசியல் ரெடி ஆயிடுச்சா? டேஸ்ட் பார்க்கலாமா? பார்க்கலாங்க சார். எடுங்க பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. வாவ், நல்லா அப்படி சுருண்டு வந்துருச்சு இல்லையா? நல்ல குழன்னு இருந்தது, இப்போ அப்படி கெட்டி ஆக ஆரம்பிச்சிருக்கு. ஓகே, நம்ம இப்போ டேஸ்ட்டுக்கு எடுத்துக்கலாமா? எடுத்துக்கலாம் சார். கொடுங்க. பாரதி அவர்களுடைய கை வண்ணத்தில் கருணைக்கிழங்கு மசியல் ரெடியாக இருக்குது. இதை இப்போ டேஸ்ட் பார்க்க போகிறேன்.
இனிப்பு, புளிப்பு, காரம் எல்லாமே சரி விகிதத்தில் இருக்குங்க. கருணைக்கிழங்கு மசியல் கலக்கல். விஜயநகர பேரரசின் வீழ்ச்சிக்கு பின் திருவண்ணாமலை நாயக்க மன்னர்கள், பின் கர்நாடக நவாபுகள் ஆட்சியில் சில காலம் இருந்தது. 18ஆம் நூற்றாண்டில் தென்னிந்தியாவை கைப்பற்ற பிரிட்டனும் பிரான்சும் போட்டி போட்டன. 1757 திருவண்ணாமலை பிரெஞ்சுக்காரர்கள் வசம் இருந்தது. அதை கைப்பற்ற திருவண்ணாமலைக்கு அருகிலுள்ள வந்தவாசியில் ஒரு போர் நடந்தது. இது முக்கியமானது. 3வது கர்நாடக போர் என்ற பெயரில் கிபி 1756 1763 வரை 7 ஆண்டுகள் தொடர்ந்து பிரான்சும் பிரிட்டனும் போர் புரிந்தன. இதில் 1760 வந்தவாசி கோட்டையை கைப்பற்ற இரு நாடுகளும் மோதிக்கொண்டன. இந்த போரில் பிரிட்டன் தளபதி ஐரேகுட் தலைமையிலான படை பிரான்சின் தளபதி கவுண்ட் லாலி தலைமையிலான படையை தோற்கடித்தது. இந்த வெற்றி மூலம் பிரிட்டன் தென்னிந்தியாவில் மிக வலுவாக காலை ஊன்றியது. திப்பு சுல்தான் கிபி 1790 திருவண்ணாமலையை கைப்பற்றினார். பிறகு திருவண்ணாமலை பிரிட்டிஷ் அதிகாரத்துக்கு உட்பட்டு ஆட்சி செய்த மைசூர் உடையார் மகாராஜாக்களின் கீழ் சென்றது. சென்ற நூற்றாண்டு வரை இதுதான் இங்கு நிகழ்ந்தது. சுதந்திர போராட்டத்திற்கு பிறகு வடார்காடு மாவட்டத்தில் திருவண்ணாமலை இருந்தது. 1989 இது தனி மாவட்டமாக பிரிக்கப்பட்டது. பிற்கால சோழர்களுக்கு பிறகு திருவண்ணாமலையை சம்புவராயர்கள், பாண்டியர்கள், ஹொய்சியாளர்கள் ஆட்சி பண்றாங்க. அவங்களுக்கு பிறகுதான் விஜயநகர பேரரசின் ஆட்சி இந்த பகுதிக்கு வருது. கிட்டத்தட்ட 2.5 நூற்றாண்டுகள் அவங்களுடைய ஆட்சி தான் இங்கே நடக்குது. அந்த காலகட்டத்தில் தான் அருணாச்சலேஸ்வரர் கோயிலுக்கான கோபுரம் கிருஷ்ணதேவராயரால் கட்டப்பட தொடங்குது. இந்த கோபுரத்தை கட்டி முடித்தவர் சேவப்ப நாயக்கர். இதனுடைய உயரம் 217 அடி. இந்தியாவினுடைய 2வது உயரமான கோபுரம் அப்படிங்கக்கூடிய பெருமை இதற்கு உண்டு. இந்த கோவிலினுடைய பரப்பளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25 ஏக்கர். இதில் 7 பிரகாரங்கள் இருக்கு. இந்த கோவிலுக்குள்ள 119 தமிழ் கன்னட கல்வெட்டுக்கள் படியெடுக்கப்பட்டிருக்கு. அந்த கல்வெட்டுக்களை வச்சு தான் எந்த காலகட்டத்தில் யாருடைய ஆட்சி இந்த பகுதியில் நடந்திருக்கு அப்படிங்கக்கூடிய வரலாறுலாம் நமக்கு தெரிய வருது. கிழங்குன்னு சொன்னால் இப்போ உள்ள குழந்தைகளுக்கு உருளைக்கிழங்கு தான் ஞாபகத்துக்கு வரும். ஏன்னா இப்போ கிழங்குனாலே உருளைக்கிழங்கு அப்படின்னு ஆயிப்போச்சு. உருளைக்கிழங்கை விட சக்தி அதிகமுள்ள சிறுகிழங்கு, சேப்பங்கிழங்கு, சேனைக்கிழங்கு, கருணைக்கிழங்கு அப்படின்னு பல கிழங்குகள் நம்ம ஊர்களில் இருக்குது. என்ன யோசிக்கிறீங்க? எது சேனைக்கிழங்கு, எது கருணைக்கிழங்குன்னா? என் பக்கத்தில் 35 வருடமாக காய்கறி வியாபாரம் செய்யக்கூடிய சுப்பிரமணியன் அவர்கள் இருக்காங்க. அண்ணாச்சி வணக்கம். அவங்கள்ட்ட எது கருணை, எது சேனை அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இப்போ கருணை சில ஊர்களில் இது கருணைக்கிழங்குன்னு சொல்கிறத, சில ஊர்களில் சேனைக்கிழங்குன்னு சொல்கிறாங்க. சேனைக்கிழங்குன்னு சொல்கிறத கருணைக்கிழங்குன்னு சொல்கிறாங்க. நம்ம எப்படி வித்தியாசப்படுத்தி பார்க்கலாம்? வித்தியாசப்படுது. சேனைக்கிழங்குன்றது வறுவலுக்கு மட்டும், வறுவலுக்கு சில நேரத்தில் சாம்பார்லாம் உபயோகித்து வரும். ஓகே. அந்த கருணைக்கிழங்குங்கிறது குழம்பு வைப்பாங்க, வறுக்கிறது தான் சரி வராது. சில நேரத்தில் காரல் வரும். காரல் வரும். அதனால குழம்பு வைக்கிறது மட்டும் இப்போ புளிக்குழம்பு, இந்த காரக்குழம்பு இந்த மாதிரி வச்சு செய்வாங்க. ஓகே. அது இந்த கருணைக்கிழங்கு பொறுத்தவரை வைத்திய குணம் நிறைய உள்ளது. வைத்திய குணங்கள் இருக்கு. சரி, இதான் வித்தியாசம். எடுத்து காமிங்க. இது பிடிக்கருணையா? பிடிக்கருணை. இது பிடிக்கருணை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த பெருசா இருக்கிறது சேனைக்கிழங்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இது உங்க ஊர்ல எந்த கருணைக்கிழங்கு ரொம்ப ஃபேமஸ்? நடுப்பட்டு, ஆண்டாப்பட்டு, பாலிப்பட்டு, கொளக்குடி அப்படிங்கிறது. கொளக்குடி, அழகானந்தல், இந்த பக்கம்லாம் ஃபேமஸ். கொளக்குடி கருணை அப்படிங்கிறது ரொம்ப ஃபேமஸ். கருணைக்கிழங்கு இனம் பொதுவாக உலக அளவில் யாம்னு சொல்லப்படுது. இந்த இனத்தில் சுமார் 600 வகை கிழங்குகள் இருக்கு. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதம், ஒவ்வொரு ரகம், ஒவ்வொரு நிறம். பர்புடாஸ் யாம், சைனீஸ் யாம், எல்லோ யாம், ஒயிட் யாம், ஹேக் யாம், ஸ்வீட் யாம், மொசில்லா யாம், இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். வட இந்தியாவில் விளையிற கருணைக்கிழங்குக்கும் தென்னிந்தியாவில் விளையிற கருணைக்கிழங்குக்கும் வித்தியாசம் இருக்குது. வடக்கே ஊதா வண்ண கருணைக்கிழங்கு பொதுவானது. இங்க நம்ம ஊர் பக்கம் கிழங்கு கொஞ்சம் மஞ்சளும் வெள்ளையும் கலந்த மாதிரி இருக்கும். இப்படி ஒவ்வொரு நாட்டிலையும், ஒவ்வொரு கண்டத்திலையும், ஒவ்வொரு வடிவத்துல, ஒவ்வொரு வண்ணத்துல, சுவையில இருக்குங்கிறதுனால இந்த வகை கிழங்கு எப்போ எங்க இருந்து எங்க பரவிச்சு அப்படின்னு வகைப்படுத்துறது கடினமான விஷயம். இருந்தாலும் பொதுவா இந்த யாமின் பிறப்பிடமாக கருதப்படுவது ஆப்பிரிக்காவின் மேற்கு பகுதி தான். இங்க கிறிஸ்து பிறப்பதற்கு சுமார் 5000 ஆண்டுகளுக்கு முன்பிருந்தே இந்த கிழங்குகள் புழக்கத்துல இருப்பதாக ஆய்வாளர்கள் சொல்றாங்க. இந்த யாம்ங்கிற வார்த்தையின் மூல வார்த்தை
நியாமி என்ற மேற்கு ஆப்பிரிக்க மொழியின் வார்த்தை தான். அதற்கு உண்பதற்கான அப்படிங்கிறது அர்த்தம். இந்த நியாமி என்கிற வார்த்தை தான் போர்த்துகீசியர்களால் அல்லது ஸ்பானியர்களால் கடத்தப்பட்டு ஹின்ஹாம்னு உருமாறி பின் ஆங்கில வார்த்தை யாம் அப்படின்னு மாறி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. என் கூட இருக்கிறது திருவண்ணாமலையைச் சேர்ந்த மிஸ்ஸஸ் ஆனந்தி சாந்தகுமார். வணக்கம்மா. வணக்கம் சார். இன்னைக்கு நீங்க எங்களுக்காக செய்ய போறது என்ன? சட்டிக்கரணை கூட்டு இல்லை சட்டிக்கரணை குருமா சொல்கிறேன். சட்டிக்கரணை கூட்டு அல்லது குருமா, அதை தான் நீங்கள் இன்னைக்கு செய்ய போறீங்க. சரி, சட்டிக்கரணை கூட்டுக்கு தேவையான பொருட்கள் என்ன? சட்டிக்கரணை வந்து 150 கிராம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கணும். சரி. சின்ன வெங்காயம் போடணும். பாசிப்பருப்பு, தக்காளி ஒரு தக்காளியை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கணும். மிளகாத்தூள், மஞ்சத்தூள், வரமிளகாய் கிள்ளி வச்சுக்கிட்டு தேங்காயும் ஜீரகமும் போட்டது தண்ணி ஊற்றாமல் ஒரு சுத்து அரைச்சி வச்சுக்கணும். தேவையான அளவு உப்பு போட்டு கடைசியில் வந்து தாளிக்கிறதுக்கு கடுகு, கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டு தாளித்து இறக்கி வச்சிடறோம் சார். இப்போ நம்ம சட்டிக்கரணை கூட்டு செய்யலாம். ரெடிங்க சார். செய்யலாம். ஸ்டார்ட் பண்ணுங்க. ஒரு கடாய் வச்சுட்டு தண்ணி தான் அதில் இல்லையா? இது பருப்பு, தக்காளி, வெங்காயம் வேக வைக்கிறதுக்கு. இது ஒரு 50லேருந்து 75 கிராம் பருப்பு, பாசிப்பருப்பு. அடுத்தது வெங்காயம். அதுக்கடுத்து தக்காளி போடு. இது முதல்ல நல்ல வெந்து வரணும். ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் ஆகும். மூடி வைக்கணும். இப்போ நம்மளுக்கு ஒரு 5 நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு இல்லையா? ஆமாங்க சார். இது எவ்வளோ வெந்திருக்கு? பாசிப்பருப்பும் வெங்காயம் தக்காளி 3 சேர்ந்து பாதி அளவு வெந்துடுச்சுங்க சார். பாதி அளவு வெந்துடணும். சரி. இதோட நம்ம நறுக்கி வச்சிருக்கிற சட்டிக்கரணி போடுறோம், சேர்க்க போகிறோம் இல்லையா? ஆமாம். இது தண்ணி போதுமா, இன்னும் கொஞ்சம் சேர்க்கணுமா, ஏதாவது இருக்கா? தேவையான போது ஊற்றிக்கலாங்க சார். இது ஒரு பாதி வெந்திருக்கும் போதே சேர்ப்பீங்க இல்லையா? பாதி வெந்திருக்கும் போதே மசாலாவை சேர்க்கணும். இப்போ பாதி வெந்துடுச்சு. ஓகே. இதனோட என்னெல்லாம் சேர்க்க போறீங்க? மஞ்சப்பொடி, மிளகாய் பொடி, உப்பு வேணும். உப்பு சுவைக்கு தகுந்த மாதிரி உப்பு போட்டுக்கணும். ஓகே. இந்த மசாலா ஒன்னோட சேர்ந்ததுக்கு பிறகுதான் நம்ம இந்த தேங்காய் ஜீரகம் மறைச்சதை நம்ம போட போறோம் இல்லையா? ஆமாம். மறுபடியும் மூடி வச்சிடணும். சரி. உலக யாம் உற்பத்தியில 95% விளைவது மேற்கு ஆப்பிரிக்க பகுதிகளில் தான். இன்றைக்கும் நைஜீரியாவைச் சேர்ந்த பழங்குடி இன மக்களுக்கு இந்த கிழங்கு தான் அடிப்படை உணவு. ஆப்பிரிக்காவிலிருந்து இந்த கிழங்கு மற்ற நாடுகளுக்கு எப்படி போச்சு? ஆப்பிரிக்காவில் காலனி அமைத்த ஐரோப்பியர்கள் அங்கிருந்து இந்த கிழங்கை தங்களோட நாடுகளுக்கு கொண்டு சென்றார்கள். அதே மாதிரி ஆப்பிரிக்க மக்களை அடிமைகளாக பிற நாடுகளுக்கு வியாபாரம் செய்ய கப்பல்களில் ஏத்திக்கிட்டு போறப்போ அந்த அடிமைகளுக்கான உணவா இந்த யாம் கிழங்குகளை தான் கொண்டு போயிருக்காங்க. இப்படித்தான் இந்த கிழங்கு உலகின் பல மூலைகளுக்கும் பரவி இருக்கு. இப்போ நம்ம போட்டிருக்கக்கூடிய மசாலாலாம் ஒன்று சேர்ந்துருச்சான்னு பார்க்கலாமா? பார்க்கலாங்க சார். பருப்போட நம்ம போட்ட மசாலா எல்லாம் சேர்ந்துருக்கு. காயோட எல்லாம் குழம்பு சேர்ந்துருக்கு. இப்போது ஒன்று பாதிமாக அரைச்சி வச்சுருக்க தேங்காயும் ஜீரகத்தையும் சேர்க்கலாம். இப்போ நம்ம தாளித்து இதோட சேர்த்து கலந்துடும். ஓகே. பேனில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிறோம். நிறைய தேவையில்லை இதுக்கு எண்ணெய். ஓகே. தாளிக்கிறதுக்கு மட்டும்தான். சிறிதளவு கடுகு போதும், நிறைய தேவையில்லை. ஓகே. காஞ்ச மிளகாய் கிள்ளி போடுறீங்க இல்லையா? காஞ்ச மிளகாய் காரம் இறங்குறதுக்காகவும் வாசனைக்காகவும். ஓகே.
இப்போ தாளிப்பு எல்லாத்தையும் இதில் நம்ம அந்த கூட்டில் சேர்க்குறோம். மறுபடியும் அடுப்பில் வச்சுட்டு சிம்மிலே வச்சுட்டு இந்த காரம் இறங்குறதுக்காக ஒரு நிமிஷம் கொத்தமல்லி தூவி. ஓகே. நமக்கு சட்டிக்கரணையில் கூட்ட ஆனந்தி சாந்தகுமார் அவங்க ரெடி பண்ணிட்டாங்க. இப்போ நாம டேஸ்ட் பண்ணி பார்க்கணும் இல்லையா? பண்ணி பார்த்துடலாமா? கண்டிப்பாங்க சார். கொடுங்க பாப்போம். சட்டி கருணைக்கிழங்கு கூட்டு டேஸ்ட் பார்க்குறேன். உண்மையிலே பிரமாதமாக தாங்க இருக்குது. அந்த கருணைக்கிழங்கு அந்த பாசிப்பருப்போடு சேர்ந்து ஒரு புதுமையான ஒரு சுவை அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லை, அந்த தேங்காய் ஜீரகம் காம்பினேஷனோடு சேரும்போது அது இன்னொரு தூக்கலான சுவை இருக்குது. காரம் அளவாக இருக்குது. உண்மையிலே திருவண்ணாமலை சட்டி கருணைக்கிழங்கு கூட்டு பிரமாதம். கிழங்குகள்லேயே அதிகமான நார்ச்சத்து உள்ள கிழங்கு இந்த கருணைக்கிழங்கு தான். இது மலச்சிக்கலை போக்கும். பைல்ஸ் தொந்தரவு இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த கருணைக்கிழங்குல செய்த உணவும் கருணைக்கிழங்குல செய்த லேகியமும் நல்ல மருந்து. இதில் காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட் நிறைய இருக்கிறதுனால இது ரத்தத்தில் மெதுவாக தான் கலக்கும். அதனால் சர்க்கரை வியாதி உள்ளவர்கள் கூட இந்த கருணைக்கிழங்கை சாப்பிடலாம். இப்படி மனிதனுக்கு தேவையான பல சத்துக்களை கொடுத்து மனித உடம்புல ஏற்படக்கூடிய நோய்களை போக்கக்கூடிய இந்த கருணை இந்த கிழங்குக்கு இருக்கிறதுனால தான் இதை நம் முன்னோர்கள் கருணை கிழங்கு அப்படின்னு பேர் வச்சு அழைச்சிருக்காங்க. திருவண்ணாமலையினுடைய உயரம் சுமார் 2740 அடி. இதனுடைய சுற்றளவு 14 கிலோமீட்டர் தூரம். கிரி அப்படின்னா மலை. மலையை வலமாக சுற்றி வரக்கூடியதை கிரிவலம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கிரிவலம் என்னைக்கும் போகலாமா. ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு பலன் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பௌர்ணமி அன்னைக்கு கிரிவலம் போகிறது ரொம்பவும் விசேஷம் அப்படின்னு சொல்கிறாங்க. காரணம் என்னன்னா, இங்கு இன்றைக்கும் வாழ்வதாக சொல்லப்படக்கூடிய சித்தர்களுடைய தரிசனம் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் பெரும்பாலான மக்களினுடைய நம்பிக்கை. அது ஒரு பக்கம் இருந்தாலும் பௌர்ணமி அன்னைக்கு இந்த இயற்கை அழகோட இந்த மலையை சுற்றி வர்றது அப்படிங்கிறது ரம்யமான விஷயம். திருவண்ணாமலையினுடைய வரலாறும் உணவுகளும் இத்தோட முடியலைங்க. நாளைக்கும் இருக்கு. மீண்டும் நாளை சந்திப்போம். பாய்.